அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு பிறருடைய மானம் புனிதமானது, பாகம் 2. இப்படிப்பட்டவர்கள் பணம், அறிவு, அழகு, அரசியல், செல்வாக்கு ஆகிய அம்சங்களில் ஏதேனும் ஒன்றில் மற்றவர்களை விட சிறந்து விளங்குகிறார்கள். இவற்றில் ஏதேனும் ஒன்று இருந்தால் போதும், அதை மற்றவர்களை மட்டம் தட்டுவதற்குரிய கருவியாக பயன்படுத்திக் கொள்வார்கள். இறைவன் நமக்கு அழகையோ செல்வத்தையோ தந்தால் அதற்காக நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு அது கிடைக்க பெறாதவர்களை பார்த்து ஏளனமாக பார்ப்பது எந்த வகையில் நியாயம்? அவ்வாறு நடப்பது காபிர்களின் குணம் என்று அல்லாஹு தாலா சூரா வாக்கியாவில் சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு செல்வம் வழங்கி இருப்பதற்கு பொய்யென கருதுவதை நன்றியாக ஆக்குகிறீர்களா? அல் குர்ஆன் அத்தியாயம் 56 வசனம் 88. சுலைமான் நபியின் நற்பண்பை பாருங்கள். அவர்கள் எறும்பு புற்றின் அருகே வந்தபோது, எறும்புகளே, உங்கள் குடியிருப்புகளுக்குள் நுழையுங்கள், சுலைமானும் அவரது படையினரும் அறியாத நிலையில் உங்களை மிதித்துவிடக் கூடும் என்று ஓர் எறும்பு கூறியது. அதன் கூட்டினால் சுலைமான் புன்னகை சிந்தி சிரித்தார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 27 வசனம் 18. செம்பு ஊற்று அவருக்காக செம்பு ஊற்றை ஓடச் செய்தோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 34 வசனம் 12. இம்மாம் பெரிய அதிகாரத்தையும் ஆட்சியையும் இறை தூதையும் ஒரு சேர இணைய பெற்ற ஒரு பாக்கியமிக்க வாராண்ட மன்னர் சுலைமான் எறும்புகளின் பேச்சை ரசித்தவாறு பணிந்து கனிந்து உதிர்த்த பிரார்த்தனையை பாருங்கள். என் இறைவா, என் மீதும் எனது பெற்றோர் மீதும் நீ செய்த அருட்கொடைக்கு நான் நன்றி செலுத்தவும், நீ திருப்தியடையவும், நல்லறத்தை செய்யவும் எனக்கு உதவுவாயாக. உனது அருளால் உனது நல்லடியார்களில் என்னையும் சேர்ப்பாயாக என்றார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 27 வசனம் 19. எனவே பிறருக்கு இல்லாத பொருளாதாரம், வாழ்க்கை வசதி, அறிவு, குழந்தை செல்வம், அழகு நமக்கு இருந்தால் அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் மக்களாக நாம் மாற வேண்டும். தெருவோரம் பைப்படி சண்டை வந்துவிட்டால் குழந்தை இல்லாதவர்களை பார்த்து, மலடி என்னிடமே சண்டைக்கு வர்றா, அதனால தான் இப்படி ஆகிவிட்டான் என்பது போன்ற 3ஆம் தர வார்த்தைகளை பேசும் பெண்கள் இருக்கிறார்களா, இல்லையா? அன்றாடம் திண்ணை சபைகளிலிருந்து ஆலோசனை கூட்டம், பொதுக்கூட்டம் வரை இந்த நோஸ்கட் கலாச்சாரம் தொடர்ந்து இருக்கிறது. கல்லூரிகளில் நடக்கும் ராக்கிங் இதனுடைய விரிவாக்கமாகும். இது இன்று இளைய சமுதாயத்தில் ஒரு ட்ரெண்டாக, புதுமையாக மாறி வருகிறது. இவர் 1 வருடம் கல்லூரியில் படித்து பெரிய மேதையாகிவிட்டாராம். புதிதாக வரும் மாணவர்களை பலர் முன்னிலையில் அவமானப்படுத்தி அதை கண்டு ரசிப்பார்கள். ராக்கிங் செய்யப்பட்டவன் தற்கொலை செய்து கொள்கிறான் என்றால் அவன் மனம் எந்த அளவுக்கு காயப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை, அதன் அழுத்தத்தையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதனால் இஸ்லாமிய மார்க்கம் இதில் உரிய கவனத்தை செலுத்துகிறது. ஒருவனது தன்மானத்தை இன்னொருவன் களங்கப்படுத்துவதை ஹராம் என்று கூறுகிறது. இன்றைக்கு ராக்கிங் செய்யும் இவன் இதற்கு முந்தைய வருடம் இதே போன்று அவமானப்படுத்தப்பட்டு இருப்பான். அதை எண்ணி பார்த்து திருந்துவதற்கு பதிலாக மாமியார் மருமகள் கான்செப்டில் என்னை எப்படி செய்தார்களோ அதைவிட அதிகமாக நான் இவர்களை ராக்கிங் செய்வேன் என்று நடக்கும் இவர்கள் இது சைத்தான் ஏற்படுத்தும் பெருமையின் செயல் என்பதை மறந்துவிட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.